ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோதுமை மாவை வச்சு நம்ம ஸ்வீட் போலி செய்ய போகிறோம். அதுவும் 2 விதமான ஸ்வீட் போலி நம்ம செய்ய போகிறோம். எப்போவுமே போலின்னு சொன்னாலே மைதா மாவில் தான் செய்வாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக கோதுமை மாவை யூஸ் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். அதனால் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க தேங்காய் போலியும் பருப்பு போலியும் கோதுமை மாவை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 250 கிராம் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். போலி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் கலரில் இருக்கும். அது வந்து மஞ்சள் தூள் சேர்க்கறதுனால தான் கொஞ்சம் கலராக இருக்குது. உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். சப்பாத்திக்கு நம்ம மாவு பிசைவோம் பார்த்தீங்களா, அதை விட கொஞ்சம் லைட்டாக இலக்கமாக இருக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு வந்து நான் பிசைஞ்சிக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா இலக்கமாக இருக்கணும். நம்ம கொஞ்சம் இலக்கமாக மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தான் மாவு வந்து கையில் நல்லா ஒட்டும். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எண்ணெய் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ திரும்பவும் இன்னொரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்துருந்த எண்ணெய் எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ திரும்பவும் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு வந்து நல்லா பிசைஞ்சிக்கிட்டேன். இப்போ இதுக்கு மேலே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மேலே ஃபுல்லாக நல்லா தடவி விட்டுட்டு ஒரு பிளேட் இல்லைனா ஒரு துணி போட்டு மூடி வச்சுடுங்க. மாவு வந்து நல்லா ஊறணும். இப்போ நான் 2 மணி நேரத்துக்கு மாவை ஊற வச்சுக்க போகிறேன். போலிக்கு பூர்ணம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஸ்டவ் மேலே ஒரு குக்கர் வச்சுக்கிட்டு குக்கரில் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு வந்து 250 கிராம் எடுத்திருக்கேன். நான் கோதுமை மாவு எடுத்த அதே அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும், ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். நம்ம என்னதான் ஸ்வீட் செய்கிற மாதிரி இருந்தாலும் ஸ்வீட் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்தோம்னா தான் அந்த ஸ்வீட் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாகவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பை நீங்கள் ஒரு 1/4 மணி நேரமோ இல்லைனா அரை மணி நேரமோ ஊற வச்சுட்டு நீங்கள் வேக வைக்கிறதா இருந்தால் 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா போதும், கடலைப்பருப்பு வெந்துடும். பருப்பை ஊற போடாமல் அப்படியே நேராக நீங்கள் தண்ணியில் கழுவிட்டு கொண்டு வந்து நீங்கள் வேக போடுறதா இருந்தால் ஒரு 4 விசிலாவது நீங்கள் விடணும். அப்போ தான் பருப்பு வந்து நல்லா வெந்து வரும். குக்கர் மூடி போட்டுட்டு இப்போ நான் 3 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். 3 விசில் விட்டு வெயிட் குறைஞ்சிடுச்சு. பாருங்கள், கடலைப்பருப்பு வந்து இந்த அளவுக்கு தான் வெந்திருக்கணும். ரொம்ப குழஞ்சி போகிற அளவுக்கு வேகக்கூடாது. கடலைப்பருப்பை எடுத்து நம்ம மசிக்கும் பொழுது மசியணும். கடலைப்பருப்பு ரொம்ப வெந்துருச்சுன்னா பூர்ணம் வந்து ரொம்ப இலக்கமாக வந்துடும், கெட்டியாக இல்லாமல் போயிடும். இப்போ கரெக்டான பதத்தில் வெந்து வந்திருக்கு. இதில் பாருங்கள், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்குது. இந்த தண்ணியை வடிச்சிட்டு நான் எடுத்துக்கிறேன். கடலைப்பருப்பை வந்து கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். கடலைப்பருப்பை மத்து வச்சு நீங்கள் மசிச்சு எடுத்துக்கலாம். அதை விட ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு சும்மா ஒரே ஒரு சுற்று நீங்கள் சுற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும், நல்லா நைஸாக வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மிக்சியில் போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக நான் வந்து அரைச்சி எடுத்துருக்கேன். இது வந்து 2 நிமிஷம் கூட ஆகாது அரைச்சி எடுக்கிறதுக்கு. ரொம்ப சீக்கிரமாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இனிப்பாக வேணும்னா நீங்கள் 250 கிராம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இனிப்பு குறைவாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 250 கிராம் கடலைப்பருப்புக்கு 200 கிராம் வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இப்போது சரி சமமாக சேர்த்துக்கிறேன். ஒரு கிண்ணத்தில் வெல்லத்தை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 50 மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். வெல்லத்தை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லத்தில் வந்து தூசு இருக்குன்றதுனால நான் வந்து கரைச்சி வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா செய்ய போகிறேன். வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ அதை நான் எடுத்துக்கிறேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணாமல் ஸ்டவ் மேலே ஒரு கடாயை வச்சுக்கிறேன். இந்த கடாயில் கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மணமாக இருக்க ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். பாருங்கள், நான் வந்து கடலைப்பருப்பு நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணி எடுத்து இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்திருக்கு. பாருங்கள், எந்த அளவுக்கு கடலைப்பருப்பு நம்ம தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து பூர்ணம் நல்லா கெட்டியாக வரும். வெல்லத்தை கரைக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க.
பூர்ணம் இந்த அளவுக்கு இலக்கமாக இருக்குது பாருங்கள். இப்போ நல்லா குக் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா கெட்டியாக வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னும் நல்லா சூடு ஆறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். கையில் எடுக்கிற அளவுக்கு சூடு குறையட்டும். மாவு வந்து நல்லா 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா எண்ணெய், அந்த எண்ணெயோடு சேர்த்து மாவை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இருந்த எண்ணெய் எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கிட்டேன் நான். இப்போ மாவு வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து பண்ணி வச்சுக்கிட்டோம்னா தட்டி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எண்ணெய் கவர் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பாலித்தீன் கவர் ஒன்று எடுத்துக்கோங்க. இல்லை வாழை இலை கிடச்சிதுன்னா கூட நீங்கள் வாழை இலையில் நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூர்ணம் வந்து நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கிறேன். முதல்ல இந்த கவர் மேலே எண்ணெயை கொஞ்சம் நான் தடவிக்கிறேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறையா போட்டு நீங்கள் செய்யணும், அப்போ தான் வந்து ஒட்டாமல் வரும். உருண்டை பண்ணி எடுத்துருக்கிற மாவு வச்சுட்டு இதுக்கு நடுவில் நம்ம ரெடி பண்ணியிருக்கிற பூர்ணத்தை உள்ளே வச்சுட்டு நல்லா அப்படி மடித்து விட்டுக்கலாம். இப்படி நல்லா உருண்டை பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து மாவு கொஞ்சம் வரும் பாருங்கள். இது அப்படியே நீங்கள் இப்படி சுருட்டினீங்கன்னா அழகாக தனியாக வந்துடும். இப்போது கையில் எண்ணெய் வந்து நல்லா தொட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா தொட்டுக்கிட்டு அப்படியே தட்டிகிட்டே வந்தீங்கன்னா அழகாக ரவுண்டாக வந்துடும். உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் தட்டிக்கோங்க. மொத்தமாக வேணும்னாலும் நீங்கள் மொத்தமாக தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ரவுண்டாக தட்டி எடுத்தாச்சு. இப்போது தோசைக்கல் மேலே போட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஸ்டவ் மேலே ஒரு தோசைக்கல் வச்சுட்டேன். கல் வந்து நல்லா சூடேறிடுச்சு. இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கிற போலி எடுத்துக்கலாம். கையில் இப்படி எடுத்துக்கிட்டு கவர் இப்படி இழுத்திங்கன்னா அழகாக வந்துடும். இப்போ அப்படியே நம்ம தோசைக்கல் மேலே போட்டுக்கலாம். கல் நல்லா சூடேறினதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் தீஞ்சு போகாமல் நல்லா வெந்து வரும். இதுக்கு மேலே வந்து நான் நெய் சேர்த்துக்க போகிறேன். நெய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு பக்கம் ஓரளவுக்கு வெந்ததும் திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ இந்த பக்கமும் நெய் தடவிக்கிறேன். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு குக் பண்ணுங்கள், அதுதான் ரொம்பவே முக்கியம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். இதே போல் இருக்கிற எல்லா மாவையும் நம்ம போலியாக தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு போலி வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். நல்லா சூடாக மேலே நெய்யெல்லாம் தடவி செஞ்சுருக்கோம். நல்லா சூப்பராக இருக்குது. உள்ளே நல்லா பூர்ணம் வந்து நல்லா சூப்பராக செட் ஆகிட்டு மேலே லைட்டாக ஒரு லேயர் வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கையில் சும்மா லைட்டாக புடும்பொழுது எப்படி வருது பாருங்கள். அடுத்ததாக இப்போ நம்ம வந்து தேங்காய் ஸ்வீட் போலி செய்ய போகிறோம். இதுக்கும் நான் வந்து கோதுமை மாவு 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். நான் முன்னாடியே மாவு பிசைகிறத காட்டியிருக்கிறதுனால இப்போ வந்து நான் உங்களுக்கு மாவு எப்படி பிசையணும்னு காட்டலை. கோதுமை மாவை பிசைஞ்சு வச்சுட்டு 2 மணி நேரம் ஊற விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது தேங்காய் போலி செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். பூர்ணம் வந்து இப்போ ரெடி பண்ணிக்க போகிறோம். நம்ம முதல்ல வெல்லம் வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் தூசெல்லாம் அதிகமாக இருக்கும். அதனால் கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு நான் வந்து வெல்லம் எடுத்துருக்கேன் துருவி. இப்போ இந்த வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். வெல்லம் கரையிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஒரு 4 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ இந்த பாகை எடுத்துக்கிட்டு ஸ்டவ்வை அணைக்காமல் இது மேலே ஒரு கடாய் வச்சுக்க போகிறேன். இந்த கடாயிலே இப்போ நான் கரைச்சி வச்சுருக்கிற இந்த வெல்லத்தை வடிகட்டிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ தூசு இருக்குது. தூசு அதிகமாக இருக்குங்கிறதுனால தான் வடிகட்டுறோம் நம்ம. இப்போ இந்த வெல்லம் தண்ணி வந்து நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி நுர வர அளவுக்கு வெல்லம் வந்து பொங்கி வரும். அந்த நேரத்தில் நம்ம தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன். நான் வெல்லம் சேர்த்த அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன். இப்போ இந்த தேங்காய் துருவலை சேர்த்துடுறேன். தீ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம குக் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து நம்ம கேரட் துருவதில் துருவி எடுத்தோம்னா கொஞ்சம் நீளமாக இருக்கும். அப்படி துருவத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு இந்த மாதிரி நல்லா பொடியாக நீங்கள்
அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த தேங்காய் துருவலில் தான் தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். அதனால தான் நல்லா பொடியாக துருவி வந்திருக்கு. இந்த வெல்லம் தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு குக் ஆகணும். இந்த பூர்ணத்தை நம்ம கையில் உருண்டை பண்ணுற அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இப்போ அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணோம்னா கரெக்டாக வந்துடும். பாருங்கள், வெல்லம் தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ கரெக்டான பதத்துக்கு இருக்குது. ரொம்ப நம்ம ட்ரையாக வதக்கிட்டோம்னா உருண்டை பிடிச்சி உள்ளே வைக்க முடியாது, ரொம்ப ட்ரை ஆகிடும். கையில் நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்ம அந்த பதம் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ கரெக்டாக வந்திருக்கு. கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன், நல்லா மணமாக இருக்கும். நான் வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்க போகிறேன். இது போல் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பூர்ணம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். கையில் தொடுற அளவுக்கு சூடு வந்து குறையட்டும். தேங்காய் பூர்ணம் வந்து கையில் எடுக்கிற அளவுக்கு நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ நான் வந்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்க போகிறேன். நம்ம இந்த மாதிரி உருண்டையாக செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக போலி தட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு போலி எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தேங்காய் பூர்ணம் எடுத்து உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க. போலி தட்டுறதுக்கு ஒரு கவர் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. அப்படி இல்லைனா வாழை இலையை வச்சு நீங்கள் தட்டிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு கவர் தான் எடுத்து வச்சுருக்கேன். இல்லை எண்ணெய் கவர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். மாவு வந்து நான் வந்து இப்போது சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கிறேன். பூர்ணம் வந்து நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம மாவு எடுத்துக்கலாம். கையில் வந்து எண்ணெய் தடவிட்டு எடுத்துக்கலாம், கையில் ஒட்டாமல் வரும். கோதுமை மாவு உருண்டை பண்ணி வச்சதுக்கப்புறமா இந்த கவரில் எண்ணெய் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். மாவு எடுத்து இந்த மாவில் ஃபஸ்ட்டு நம்ம பூர்ணத்தை உள்ளே வச்சுக்கலாம். தேங்காய் பூர்ணம் வச்சு நல்லா நம்ம கவர் பண்ணி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு வருது பாருங்கள், இந்த மாவை நம்ம எடுத்துடலாம். அப்படி இல்லைனா நம்ம இதிலே கூட நம்ம வச்சு செய்யலாம். பூர்ணத்தை உள்ளே வச்சு நல்லா பால் மாதிரி நம்ம ரவுண்டாக உருட்டிக்கிட்டோம். இப்போ இந்த கவர் மேலே வச்சுட்டு நம்ம கையில் எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணிக்கணும், ஒட்டாமல் வரத்துக்காக. நல்லா அப்படியே கையிலேயே தட்டிட்டு வரலாம். உங்களுக்கு மெல்லிசாக வேணும்னாலும் போலி மெல்லிசாக தட்டிக்கோங்க, இல்லை கொஞ்சம் மொத்தமாக வேணும்னா மொத்தமாக தட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம போலி தட்டிக்கிட்டோம். நல்லா சூப்பராக ரவுண்டாக தட்டி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம தோசைக்கல்லை மேலே போட்டு நம்ம செஞ்சு எடுத்துடலாம். ஸ்டவ் மேலே தோசை தவா வச்சுட்டேன். தவாவும் நல்லா சூடு ஏறிடுச்சு. தட்டி வச்சுருக்கிற போலியை தவாவில் போட்டு சுட்டு எடுத்துடலாம். கையில் இப்படி எடுத்துக்கிட்டு பேப்பரை நீங்கள் இப்படி லைட்டாக எடுத்திங்கனாலே அழகாக வந்துடும். தீ வந்து ஃபுல்லாக வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா வெந்து வரும். இப்போ இதுக்கு மேலே நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். போலி டேஸ்ட்டே அவ்வளோ சூப்பராக இருக்கணும் நம்ம நெய் போட்டு செஞ்சோம்னா. இப்போ நான் இன்னொரு பக்கம் திருப்பிக்கிறேன். இப்போ இந்த பக்கமும் நெய் அப்ளை பண்ணிக்கிறேன். மைதா மாவில் தான் போலி வந்து செய்வாங்க. மைதா மாவு ஒரு சிலருக்கு பிடிக்காது. மைதா மாவில் செய்கிறதுனாலே நிறைய பேர் வந்து போலி சாப்பிட்றதில்ல. இப்போ நம்ம கோதுமை மாவில் தான் செஞ்சுருக்கோம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். நம்ம வீட்டில் கண்டிப்பாக தாராளமாக ட்ரை பண்ணலாம். 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கோதுமை மாவில் நம்ம தேங்காய் போலி ரொம்ப டேஸ்டியாக செஞ்சுட்டோம். எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. நான் வந்து கொஞ்சம் ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கிறேன். நல்லா ஸ்வீட்டாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாகவே இருக்குது. தேங்காய் போலி ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. இது போல் தேங்காவையும் பருப்பையும் வச்சு நீங்கள் போலி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.